வாரத்தில் ஒரு அம்மா வந்து தன்னோட பையனை காணோன்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த போலீஸும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்கில் எல்லாம் அவனை வந்து விசாரித்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் எங்கே இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருந்திருக்கான். ஊட்டியிலேருந்து கண்டுபிடிச்சிட்டு வந்த பையன்கிட்ட கேட்டிருக்காங்க, தம்பி எதுக்காக நீ இங்கேருந்து ஊட்டிக்கு போன, ஏன் அங்கே போய் இப்படி படுத்துட்டு இருந்த அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்லியிருக்கான், சார் நிறைய போதைப் பொருட்கள் இருக்குது, ஊட்டியில் நல்லா ஜில்லுன்னு இருக்கிற இடத்துல போய் போதைப் பொருட்களை யூஸ் பண்ணால் நல்லா கிக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சார். அதனால் நான் அந்த போதைப் பொருட்கள் எல்லா போதைப் பொருட்களையும் வாங்கிட்டு ஊட்டிக்கு போயிட்டேன். போய் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த போதைப் பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி எத்தனையெல்லாம் போதை வருதுங்கிறக்காக போனேன், போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு இருந்த அவங்க அம்மா வந்து கண்ணீராக வடிச்சிருக்காங்க. என் குழந்தை நல்ல குழந்தை இந்த மாதிரி ஆயிட்டானே, இவனோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுருக்காங்க. அப்போ அந்த பையன் சொல்லியிருக்காம்மா, போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறாங்க, குழந்தைகள் பயன்படுத்துகிறாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறக்கு தான் நான் போனேம்மா. நான் வந்து இனிமேல் அதை பயன்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையாவே திருந்திருக்கு அந்த தாயோட கண்ணீரை பார்த்து. அப்போ இந்த தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்க. பள்ளி வாசல்களில் நின்றுட்டு ஒத்த காலில் நின்றுட்டு இருப்பானுங்க. சின்ன தலகாணி மூட்டையாட்ட குட்டி குட்டியாக கூலிப்ஸ் மாதிரியெல்லாம் இருக்குது, சாக்லேட்ஸ் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தி அந்த குழந்தைகளை கடத்திற்கும் கூட இது பயன்படுத்துகிறாங்க. அதனால இந்த போதைப் பொருட்களை எல்லாம் ஒழிக்கணும், நம்மளுடைய குழந்தைகளை பாதுகாப்பணும். இளைஞர்கள் தான் இந்த இந்தியாவின் தூண்கள்ங்கிற அந்த வார்த்தையை காப்பாற்றணும். அப்படின்னா நம்ம வந்து இந்த போதைப் பொருட்களை ஒழிக்க ஓட்டு போடணும். அண்ணன் விஜய் அவர்களுக்கு விசில் சின்னத்தில். நமது சின்னம் விசில் சின்னம். மக்களே வாக்களியுங்கள் விசில் சின்னத்திற்கு, வாக்களியுங்கள். விசில் விசில் விசில்.